ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. தென்னிந்திய சினிமா வரலாற்றில் 2 ஹீரோக்களை கொண்டாடும் காலம்தான் இன்றைய ரசிகர் காலமாக இருக்கிறது. இன்றைய ரசிகர்களும் அப்படித்தான் இருக்கிறது. அப்படித்தான் நமக்கு பார்க்கப்படுகிறோம். அன்னைக்கு எம்ஜிஆர், சிவாஜி, அந்த காலத்திலேயும் எவ்வளவு பெரிய பல நடிகர்கள், நல்ல நடிகர்கள் இருந்தும் அந்த எம்ஜிஆர், சிவாஜி தான் முதலிடமாக இருக்கிறது. அதே போல்தான் ரஜினி, கமல் காலத்திலே 80களிலும் எவ்வளவு பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள். சத்யராஜ், கார்த்திக், விஜயகாந்த், அத்தனை நடிகர்கள் இருந்தாலும் ரஜினியும் கமலை தான் நமக்கு அந்த போட்டியில் ரேஸாக கொண்டு வரும். அப்படி இருக்கிறது. அதே இது அந்த காலகட்டம் அப்படியே முடிந்திருக்கிறது. அவர்களை நமக்கு ஒதுக்கவில்லை. ஆனாலும் ரஜினி, கமல் இன்றைய காலகட்டத்தில் இவர்களுடன் போட்டி போட்டுக் கொண்டு இருப்பதை உண்மையிலே பாராட்டக்கூடியது. பெரிய ஒரு சம்பவம் இதுதாங்க. ஆனா அந்த இடத்துக்கு பிறகு அஜித், விஜய் இவங்க 2 பேருக்குள்ள படம் ரிலீஸ் ஆகும்போது போட்டி இதெல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு ரசிகர்கள் போட்டி போடுவதெல்லாம் நமக்கு பார்த்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த நம்பர் 1 இடத்துக்கு மீண்டும் யார் போட்டி போடுகிறார்கள் என்பதை விஜய், அஜித் வந்த காலகட்டத்தில் இருந்து நம்ம பார்ப்போம். அவங்களை ஒரு லெஜெண்டாக நமக்கு தூக்கி வைப்போம். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அவங்க 4 பேரை ஒதுக்கிவிட்டு விஜய், அஜித் காலகட்டத்தில் நாம பார்க்கும்போது இந்த ரேஸில் நம்பர் 1 யார்? அப்படி பார்க்கையில் நம்பர் 1 என்னை கேட்டால் நம்பர் 1 யாராகவும் இருக்க முடியல. அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு படம் ஒருத்தருக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சுமாரான சில படங்களா இருந்தாலும் அந்த விஜய், அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிட் ஆயிடுது. அதே போல சூர்யா, விக்ரமுக்கு சுமாரா ஒரு படம் இருந்தா அது கிட்டாவதை தவிர இப்படி பார்க்கும்போது இந்த சூர்யாவும் அஜித்தும், அஜித் விஜய் கூட காலகட்டத்தில தான் நம்ம திரைக்கு வந்தவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு செம போட்டி இருந்தும் ஆனா விஜய், அஜித்துக்குள்ள இடத்தை விக்ரம், சூர்யா தக்க வைக்க முடியல. ஏன்னா இவங்களுடைய படங்கள் எல்லா படங்களும் பெரிய ஒரு ஹிட் கொடுக்கறது இல்ல. சில படங்கள் சுமாரா இருந்தாலும் ஓடுவதற்கு இப்படி சில படங்கள் அவர்கள் சொதப்பி கொண்டு வந்ததனால இவர்கள் கொஞ்சம் ஒருபடி இறங்கிதான் நிற்கிறார்கள். ஆனால் நடிப்புக்கும் விக்ரமுக்கும் தீனி போடுவது அவங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸான இருக்கும். அந்த அளவுக்கு நடிப்புல ஒரு குறை வைக்காம நடிக்கக்கூடியவர் தான் இவங்க 2. இவங்களால் எப்படி நம்பர் 1 இடத்தை தக்க வைக்க முடியலை என்பதுதான் எனக்கு கேள்வியாக இருக்கிறது. ஆனாலும் அஜித், விஜயின் ரசிகர்கள் மன்றங்களும் அவர்களை விரும்புவதை நம் தமிழ் சினிமா வாழ்க்கையில் நம் கதை தெள்ள தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களின் சூழல்கள் இங்கே இருக்கிறது. அப்படித்தான் நமக்கு நினைக்க வேண்டும். ஏன்னா ரஜினி, கமல் அவர்கள் அப்புறம் விஜய், அஜித் இங்கே நமக்கு தமிழ் சினிமா வாழ்க்கையில் 2 நடிகர்களை தான் நமக்கு தூக்கி வைத்து கொண்டாடுவது ஒரு தலைவிதியாக தமிழ் சினிமாவில் மட்டுமே இருக்கிறது. இந்த தமிழ் சினிமாவில் ரூல்ஸுகள், முறைகளும் வேற எந்த மலையாளத்திலேயோ இல்ல பாலிவுட்லயோ எதுவும் கிடையாது. ஆனா நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் முக்கியமாக 2 நடிகர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஆனா இப்போது காலகட்டத்தில் அதுக்கப்புறம் தனுஷ், சிம்பு இப்படித்தான் ஒரு சினிமா வாழ்க்கைகள் நம்மளை கடந்து சென்றே போய்கொண்டே இருந்தது. அப்படித்தாங்க நம்ம சினிமா வாழ்க்கைகள் போய்கொண்டு இந்த அளவுக்கு ஒரு சினிமா வாழ்க்கை இருக்கும்போது நம்பர் 1 இடத்தை இன்னைக்கு யார் பிடிக்க போறோம்? அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் நமக்கு இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனா சூர்யா இன்னைக்கு ஒரு பாட்டு இறங்கியிருக்கிறது. உண்மையில் தீயில் விழுந்து நடிக்கிறார் போல அந்த பாட்டுல அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸை வெறித்தனமாக கொடுத்திருக்கிறார். கங்குவா படத்திலிருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ வெறித்தனமா சூர்யா பண்ணிருக்கார். தங்களான் படம் உண்மையில் தேசிய விருதுக்காக ஒரு சென்றடையும் ஒரு படமாக அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது விக்ரம் நடிப்புகள், குரல் தோற்றம் அத்தனையும் பார்க்கும்போது பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விக்ரம் கொடுக்க போகிறார் என்பது நமக்கு தெரிகிறது. ஏன்னா அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிகமான படங்கள் கொடுத்தும் பெரிய அளவுக்கு இட்டடிக்காத ஒரு நடிகராக விக்ரம் இருந்து கொண்டே வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருந்தது சினிமா அவருக்கு. ஆனால் இந்த தங்களான் படத்தை மிக விரைவாக அவர் ரொம்ப நம்பி இருக்கிறார். இந்த படத்தை, இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் என்றுதான் அவர் நம்புறார். ஆனாலும் நம்ம இந்த நம்பர் 1 இடத்துக்கு நம்ம யாரை வச்சு போட்டி போட்டாலும் அதுக்கு 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர் தான் என்னைக்குமே இருக்கிறாங்க. அது என்னைக்கும் அவங்க 2 பேர் தான் வந்துட்டே இருக்காங்க. நமக்கு எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்தும் ரஜினி காலகட்டத்திலேருந்தும் அதாவது 60, 80, 90 இந்த காலகட்டத்திலே நம்ம பார்க்கும்போது அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த 2 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா விக்ரம், சூர்யாவை நமக்கு அஜித், விஜய் கூட கொண்டு நம்பர் 1 இவங்க வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட இடம் அவங்கள ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் தனுஷ், சிம்பு ஒரு இடம் வந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள் வரைக்கும் சிம்பு சொதப்பினாரு. தனுஷ் கொஞ்சம் படங்கள், அதிகமான படங்களை இறக்கி முன்னுக்கு வந்தார். சில படங்கள் ஹிட், சில படங்கள் தோல்வி. இப்படி தனுஷுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கு. இப்படி தனுஷுடைய சம்பவங்கள் எல்லாம் பெருத்து தெரியும்.
இடமுறமாக தன் குடும்ப வாழ்க்கைகள் முறிந்தது கொண்டது அப்படிப்பட்ட சில வயலிலான பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதெல்லாம் சரி, நம்ம விடுவோம். இந்த நம்பர் 1க்கு விக்ரம் சூர்யா தகுதியானவர்களா? என்னை கேட்டால் உண்மையிலே இவர்கள் தகுதியானவர்கள் தான். ஆனாலும் இவர்களுக்கு விஜய் அஜித் கூட ரசிகர்கள் பட்டாலும் இவர் 2 பேரும் கிடையாது. அதனால்தான் இவர்களால் நம்பர் 1 இடத்தை கம்பேர் பண்ண முடியவில்லை. அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். நடிப்புக்கும் மிக சிறப்பாக தேனி போடக்கூடியவர் தான் விக்ரமும் சூர்யாவும். அந்த அளவுக்கு நடிப்புக்கு பஞ்சமே வைக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நடிகர் இவங்க 2 பேரால் நம்பர் 1 இடத்தை இனிமாவது பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாலும் கேள்விக்குறிதான். கண்டிப்பாக முடியாது. ஏன்னா விக்ரமும் சூர்யாவும் அவர்களின் பாணியில் தனியாக இருக்கிறார்கள். அதே போல் விக்ரம் அஜித் விஜய்க்கு பிறகு விக்ரம் சூர்யாவும் அந்த நம்பர் 1 இடத்துக்கு வரல. அவங்க இடம் 3-4 தான் அவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு சூர்யாவும் விக்ரமே நமக்கு தனியாக ஒதுக்கிடலாம், அப்படி பேசி விடலாம். அல்லாம நம்ம சிம்பும் தனுஷை வச்சு பேசலாம். ஆனா சிம்பும் தனுஷை வச்சு பார்க்கச்சில பெரிய சாதிச்சவங்க இல்லை. ஆனா தனுஷ் மிக நம்ம தெரியும், தேசிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு, தேசிய விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவருடைய படங்கள் எல்லாம் பெரிய சக்சஸ்ஃபுல்லாக நிறைய படங்கள் போச்சு. அந்த அளவுக்கு சிம்பு இன்னும் இறங்கி வரல. அவருடைய படங்கள் வசூலில் ரொம்ப கிட்டடிக்கும். மற்றபடி தேசிய விருதுக்கு நடிப்புக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் சிம்பு இன்னும் இறங்கல. ஆனா இருந்தாலும் அந்த ரேஸ்ல சிம்பு தனுஷ் இப்படி பார்க்கும்போது நம்ம இந்த விக்ரம் சூர்யா அவங்க ஒரு கட்ட நடிகர். அதாவது நம்ம கமலஹாசன் ரஜினிகாந்த் இருந்த கட்டத்துல நம்ம விஜயகாந்த், கார்த்திக், சத்யராஜ், இப்படி ராமராஜ், இப்படி இடப்பட்ட கால நடிகர்கள் எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு சூர்யாவும் விக்ரம் இருக்கான்னு என்பதுதான். இந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்களுடைய மனசு அப்படித்தான் இருக்கும். அதனால இந்த நம்பர் 1 இடத்துல நமக்கு யாரை சொல்வது என்று இன்னும் வரை அது முடிவில்லாத ஒரு கட்டத்தில் இருக்கிறது. அதே போல விஜய் அஜித்துக்கு நம்பர் 1 யார் அப்படி உள்ள சூழலும் இருக்கிறது. நம்பர் 1 யாருன்னு கேட்டா நமக்கு யாரை நம்ம முடிவு பண்ணணும்னு சொல்ல முடியாது. யாருக்கு படம் ஓடுது அவங்க நம்பர் 1 அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்ப போய்கொண்டிருக்குது. நம்ம யாரையும் தாழ்த்தும் பார்க்க முடியாது, உயர்த்தும் சத்தியும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அஜித் விஜயோட படங்கள் சுமாராக இருந்தாலும் இன்னைக்கு கிட்டடிக்கும் காலமாக மாறிக்கொண்டே வருகிறது. அதனால் நமக்கு அதை பார்த்து ரசிப்போம், பார்த்து இடம் கொடுப்போம். அனைத்து இந்த உலகில் அனைத்து நடிகர்களுக்கும் ரொம்ப சப்போர்ட் கொடுக்கும் ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து போடுவதற்காக சப்போர்ட் கொடுக்கிறேன். ஆனால் சப்போர்ட் கொடுத்தால் இதே மாதிரி வீடியோக்கள் நமக்கு பல வீடியோக்களை நமக்கு பதிவிடுவோம். அதற்காக நீங்கள் காத்திருக்கலாம். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர். ஓகே. சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு